சிறைக்கும்ல முத்து கைதாமல. இந்த வீடியோ டோட்டலாக எப்படி இருக்க போகுதுன்னா, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஏன் அதை ஓஜின்னு சூஸ் பண்ணி வாங்கினேன் அண்ட் அதை ஸ்டில் நான் ஏன் ஓஜியை ஃபீல் பண்ணுறதை பற்றி தான் அந்த வீடியோ இருக்க போகுது. மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வண்டியை எடுத்துகிட்டு நீ சும்மா நான் வந்து லாங் ரைட்ஸ்லேயும் சரி இல்லை சும்மா ஷார்ட்டர் ரைட்ஸில் போகும்போதும் சரி, இப்போ ஒரு 2 days முன்னாடி கூட ஏதோ ஒரு ஃபாரினர் அப்படி நான் சிக்னல் நின்றுருந்தேன், அவருடைய ரோட் கிராஸ் பண்ணி வந்தார். வந்துட்டு நைஸ் பைக் மேன் அப்படின்ட்டு அவர் பாட்டு போகிறார். ஓகே, நம்ம ஏதோ சாதித்த மாதிரி ஒரு சந்தோஷம், எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். ஸோ இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் மாடலாக இருக்கிறது அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து எல்லாருமே இந்த பைக்கை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ரெக்கக்னைஸ்ன்றதை தாண்டி லைக் இப்போ நான் வந்து மேபி மற்றவங்க பார்க்குறாங்க லுக்ஸ் இப்படி பேசினாலும் நீங்கள் இன்ஜின் வைஸ் பார்த்தாலுமே இது வந்து 7-8 years ஓல்ட் சேம் இன்ஜின். நம்ம அந்த BS3 டைம்ஸில் வந்து ரிலீஸ் ஆன வெஹிக்கிள் இப்போ வரைக்கும் எந்த ஒரு மேஜர் அப்டேட்ஸும் இல்லாமல், இப்போ அவங்க அப்டேட்னு கொடுத்தது தான் இந்த எக்ஸ்ட்ரா ஒரு USB போட்டு தான் கொடுத்துருக்குறானுங்க. அந்த இன்ஜினில் கையே வைக்கல. அந்த இன்ஜின் பழைய இன்ஜின். ஸோ இட் இஸ் கால்ட் ஓஜி நான் சொல்லுவேன். அண்ட் தென் த அமௌண்ட் ஆஃப் பவர் யூ கெட், லைக் நீங்கள் ஒரு அது சிட்டி டிரைவுக்கான மிஷின் இல்லை, பட் ஸ்டில் நீங்கள் அந்த வெஹிக்கிளில் ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு பெங்களூர் மாதிரியான சிட்டிஸில் வந்து பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் அப்படியே மூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது யூல் ஃபீல் இட் ஹெவி அண்ட் அ பிட் ஹாட், பட் யூல் ஃபீல் இட் எஃபர்ட்லெஸ்னால் எப்படி சொல்கிறது, நான் வந்து ஓட்டுற ரொம்ப ஈஸியாக இருக்கும்லாம் சொல்லலை. கை வலிக்க தான் செய்யும் உங்களுக்கு. கிளச்சு ஆக்சிலரேட்டர் மாற்றி மாற்றி உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு அந்த பெயின் வரதான் செய்யும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஷிஃப்ட் பண்ண வேணாம், அடிக்கடி ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்க வேணாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் கியர்லேருந்து இப்போ நான் வந்து செகண்ட் கியர் மாற்றினேன், மறுபடியும் செகண்ட் டு ஃபர்ஸ்ட்டு மாற்றிக்கிட்டே இருக்கிறேன். அது இல்லை, ஃபர்ஸ்ட் கியர்லேயே நம்ம வந்து அந்த சிட்டி டிராஃபிக் ஃபுல்லாக மெயின்டைன். ஆக்சுவலாக ஸ்ட்ரீட்ஸுன்னு வந்துட்டாலே 2 கியர் மேலே போட வேண்டிய அவசியமே இருக்காது. அண்ட் காருக்கு எப்படி ஒரு ஃபார்ச்சுனரோ அதே மாதிரி பைக்குக்கு ஒரு GT 650 நான் பழைய வீடியோவில் அட்ரஸ் பண்ணியிருப்பேன். பார்க்கலன்னா கார்டு கொடுக்குறேன். ஓட்டும் போது அது ஒரு ஃபீல் கொடுக்குது. ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து பழைய கிளாசிக் 350 ஓடி பழசுன்னா நான் எது சொல்கிறேன்னா BS3 இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் கூட டெசர்ட் ஸ்டார்ம் வந்துச்சு, அது வரைக்கும் கூட அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போ எல்லாரும் எதுக்கு வாங்குறாங்கன்னா அந்த என்ன சொல்றது ராயல் என்ஃபீல்ட் அப்படின்னு வாங்குறாங்க. பட் ஸ்டில் அது அந்த ரியல் தம் தருதா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பழைய ஹிமாலயனுக்கும் புது ஹிமாலயனுக்குமே அவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்கு. ரெண்டு வண்டியுமே ஓட்டி பார்த்தவங்களுக்கு ஒரு ஐடியா அதை பற்றி இருக்கும். நெக்ஸ்ட் வேற 750 850 ஏதோ ஒன்று 650 ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு வண்டி வருது. மேபி இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயரில் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி அது வந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும், எல்லாமே ஓகே. ஆனால் இந்த ரா ஃபீலிங் வருமா அப்படின்னு கேட்டால் ரொம்பவே டவுட் தான். ஏன்னா நம்ம வந்து கிளாசிக்லேயே அதை பார்த்தாச்சு. முன்னாடி கிளாசிக்ல இருந்த அந்த ரானஸ் இப்போ கிடையாது. இப்போ ஹிமாலயன்லேயும் அதே விஷயத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நாளைக்கு GTலையும் அதை பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. இது ஒரு மாதிரி கல்ட்டாக ஃபீல் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஷார்ட்டர் ரைட்ஸ் இது பண்ணும்போது சொன்னல, அதே மாதிரி லாங்கர் ரைட்ஸ் போயிட்டு இருந்தப்போ ஒரு பிரேக்காக ஒரு டீ கடையில் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். அவர் வந்து லைக் இது நான் முன்னாடி ஜாவா வச்சிருந்தப்போ இந்த சினாரியோ நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். எங்கே பார்த்தாலும் பார்த்துட்டு நான் வந்து அந்த காலத்தில் ஜாவா வச்சிருந்தேன் இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் ஓகே. இந்தியாவுக்குள்ள ராயல் என்ஃபீல்டுக்கு இன்னும் லெகசி இருக்குதுன்றது வந்து நான் இந்த வண்டி வந்து அப்படியே நான் வந்து அங்கே இங்கேயும் ஓட்டும் போது ஐ ஃபெல்ட் நான் எங்கேயும் சம்வேர் அரௌண்ட் சேலம் நினைக்கிறேன், சம்வேர் அரௌண்ட் சேலம் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். ஸ்டாப் பண்ணிட்டு ஒருத்தர் அவர் ஒரு டீ கடையில் அவர் டீ போட்டுட்டு இருந்தார். உள்ள வெளியே வந்து என்கிட்ட வந்து ஒரு 10-15 minutes பேசியிருப்பாரு. நாங்கள் வந்து இந்த கலர் வச்சிருந்தோம், இந்த வருஷம் இந்த மாடல் வச்சிருந்தோம், நான் வந்து என்னோட யாருக்கோ இந்த வண்டியை நான் சும்மா கொடுத்துட்டேன், என்னால் ஓட்ட முடியல, வயசாயிருச்சுன்னு ஞாபகம் வருது. நிறைய வயசான நாட்கள் இப்போ புது கிளாசிக் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த பழைய மாதிரி பின்னாடி மட்கார்ட்லாம் அதாவது மட் ஃபிளப்லாம் போட்டுட்டு ஊருக்குள்ள ஓட்டிட்டு இருக்கிறாங்க. இட் இஸ் குட். பட் அந்த பழைய அண்ணாச்சி ஃபீல் தரதான் நினச்சி பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது சவுண்ட்லேயே அது வந்து தெரிஞ்சிருது. இட் இஸ் சம்திங் எல்ஸ். இட் இஸ் நாட் தட் ஓஜி அப்படின்னு தெரிஞ்சிருது. So homies, I just wanted to share my experience with you guys. I'm happy with it. So see you all in next video. Bye bye.